அங்கே பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வெறும் மண்ணாக இருக்குது. என்னென்னா மழை செம்ம மழைங்க. நேற்றுக்கு முன்னா நாள் வந்து இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதுதான் இந்த செடி மூடி இருக்குது. இந்த மண்ணுன்னா அது வரைக்கும் தண்ணி நின்று இருக்குது. இது வந்து பள்ளம். எங்கள் வீட்டிலேருந்து இதுதான் பள்ளம். நாங்கள் ஆடு வளர்த்துட்டு இருந்தோம்ல, வீடியோ போட்டிருக்கேன். ஆடெல்லாமே விற்றுட்டோம். ஆடு இருக்கிற இடத்துல தான் இப்போ எங்கள் வீட்டு ராக்கி மட்டும்தான் இருக்கு. அவன் வீட்டுக்கா கோழி எல்லாமே இருந்தது, அதுவும் எல்லாம் காலி. ஆடும் போயிடுச்சு. ஆடு நினச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்க, எல்லாம் அவங்க இருந்தால் எல்லாம் துளுரே ஒன்று கூட வராது. எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருங்க. இப்போ தான் எல்லாம் துளுத்து வருது. இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டில் செடி இருக்குன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி செடி கலர் மாறுமே. அதிலே தெரிஞ்சுக்கலாம் தண்ணி அந்த செடிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கே அதிகமாக நாங்கள் ஊற்றலை. மழை தண்ணி வந்து இந்த இடத்துல தான் நிற்குது. நிறைய தண்ணி நின்னதாலும் இந்த செடி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. அது சரியாயிடும். இலை அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நார்மலாக இந்த மாதிரி டார்க்காக வந்துடும். இப்போ இது மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து துளிர் வர வர இன்னும் கலர் நல்லா மாறிடும். எங்களுக்கு தேவையானப்போ இந்த இலை எதுவுமே இங்கே இல்லை. இங்கே நாங்கள் போய் தொலைவாக போய் தான் அறுத்துட்டு வருவோம். அதுலேருந்து விழுந்த விதைங்க பாருங்கள், எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்குங்க. இது ஆடு சாப்பிட்ற இலை. ஆடு நம்மளும் சாப்பிட்லாம். வாதனாரை சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் என்னென்ன போய் இலை எடுத்துகிட்டு வந்தோமோ ஆட்டுக்கு, அது எல்லா இலையும் இப்போ வீட்டுக்காகவே முளைச்சிருக்கு. ஆடுங்க சாப்பிட்டு அதை வந்து அந்த விதைங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பாருங்க எவ்வளோ செடிங்க. இது பார்த்தாலே ஆடு ஞாபகம் தான் வருது. அவ்வளோ இலை முளைச்சிருக்கு. இப்போ இந்த இலை தான் நாங்கள் போய் வெட்டிட்டு வந்து போடுவோம். கொடுக்கப்புளி சொல்லல, அந்த இலை கோணப்புளியங்க நிறையா பாருங்க. இங்கே எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. இங்கே பார்த்திங்கன்னா வாழை வளரவே விடாது. ஒரு வாழை கூட பாருங்க, வரும்போதே அந்த நுனியை கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு இலை விட்டுருக்கு. ஆடு போனதுக்கப்புறம் இந்த இலை ஃபஸ்ட்டு வருது. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். முருங்கை மரம் வந்து நம்ம கட்டியே தான் வைப்போம். அதாவது அந்த மரக்கிளையை உடச்சிட்டு வந்து வைப்போம். ஆனால் விதை போட்டாலும் அவ்வளோ சூப்பராக வரும்னு இப்போ தான் காட்டுறேன். பார்த்திங்களா, நான் வருது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 விதை போட்டேங்க. போட்ட எல்லா விதையும் சூப்பராக துளுத்து வந்திருக்கு. முருங்கை விதை கட்டை தான் வைக்க சொன்னாங்க. நான் 3 தடவை கட்டை வச்சு ஆல்ரெடி வீடியோவில் கூட போட்டிருப்பேன். 3 தடவை அந்த கட்டையை உடச்சி வச்சு துளிர் வந்தது, அப்படியே செத்துருச்சு கட்டை. ஆனால் இது சூப்பராக துளுத்துருக்குங்க விதை போட்டு. நிறைய செடி, ஆனால் ஒரு செடி 2 செடி தான் போடணும். ஒரே டைமில் இவ்வளோ போடக்கூடாது சொன்னாங்க. பார்க்கலாம், நல்லா துளுத்து வரட்டும். நான் இது மூடி வச்சுருந்தேன், அது உள்ளே தான் இருந்தது. இப்போ அதையும் முட்டிட்டு வந்திருக்கு, அதனால் விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் சித்தப்பா வீட்டுக்கு போனேன். அங்கே மல்லி செடி பிடிச்சிட்டு வந்தேன். அதில் ஒரு செடி நல்லா இருக்குது. மழை கரெக்டாக எண்ணெந்து வைக்கிற அன்றைக்கி மழை. ஆனால் இது தாங்க நல்லா காஞ்சி போயிருக்கு. வருமா என்னன்னு தெரில. இது நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்தது குண்டு மல்லி. இப்போ தான் நல்லா துளிர் வருது. அப்போ ஆடு இருந்ததால் நம்ம என்னதான் காப்பாற்றி இந்த ட்ரம்லாம் போட்டு மூடி வைப்பேன். அப்பயே கடிச்சிடும். பார்க்கலாம், இப்போ தான் துளிர் வருது. பூ வைக்குதான்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நீளமாக செடி தான் போட்டு வச்சுருந்தோம். ஃபுல்லாக ஆடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அதிகமாக இல்லை. அதுங்க நம்ம எது வச்சாலுமே பாருங்கள, கறிவேப்பிலை மரம் எவ்வளோ பெருசு இருந்தது. அது துளிரும் வந்தது, அதை கூட விடலை. ஆடு சாப்பிட்றோம். ஆடு இருந்தாலே செடிங்க வராது. அங்கே வீட்டுக்கு விடாதுங்க. ஒன்று ஆடு செடிக்கிட்ட விடக்கூடாது, இல்லை செடிங்க இல்லாமல் இருக்கணும். அதுதான் இனிமேல் தான் ஏதாவது செடிங்கெல்லாம் வைக்கணும். நான் இப்போ எதுக்காக வீடியோ போட்டேன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் புதுசாக சூப்பரான செடிங்களாக வச்சுருக்காங்க. அது காட்டு தான். ஆனால் அவங்க காட்டு விடுறாங்களா இல்லையா, வாங்க நமக்கு தெரிகிற வரைக்கும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க நம்ம பக்கத்து வீட்டு செடி. ஏங்க இங்கேருந்து காட்டுறீங்க, உள்ளே போய் காட்டலாம்னு நினைக்கலாம். மழை வந்திருக்கு நிறைய. அங்கே வலை வச்சுருக்காங்க, அங்கே வலை இருக்குது. அது நமக்கு சேஃப்டி இல்லை, அதனால் நான் போகல. இது பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் நடுவில் இருக்குது பாருங்கள், அதுதான் கொய்யாக்காய்.
அந்த இலை பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மாதிரியே இருக்காது, அவங்களுக்கே தெரியாது அது கொய்யாக்கான்னு. ஆனால் அந்த காய் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குட்டி காய்ங்க அது. செடியே சின்ன செடி தான், நம்ம இதில் வீடியோ காட்டுறதா பெரிய செடி மாதிரி இருக்கும். இது ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. அது ஸ்டார் ஃப்ரூட்டு வீட்டுக்கு வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அது நிறைய காய் வச்சுருக்கு. இது பாருங்கள் சப்போட்டா பாருங்களேன், இவ்வளோ குட்டி செடி தான் சப்போட்டாவும் காய் வச்சிருச்சு. கத்திரிக்காய் நிறைய காய்ங்க. இப்போ மறுபடியும் மழை வர வேலைக்கு இந்த கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக போயிடுச்சு, மறுபடியும் காய் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம் கூட காய் வச்சிருச்சுங்க. ஒரு காய் வச்சு பிஞ்சு அது கீழே விழுந்துடுச்சு. இது ரெண்டும் சீத்தாப்பழம், ராம் சீத்தா, நம்ம நாட்டு சீத்தா சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. அப்புறம் பாரிஜாதம் செடி கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தம்பி வீட்டுக்கு வச்சுருக்கிறது செடி. இது கோழிக்கண்டு பூ சொல்லுவாங்க, நாங்களாம் கோழிக்கண்டு பூ தான் சொல்லுவோம் இதை. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பெரிய செடி, ரொம்ப நாளாக பூவே வைக்கல. அப்புறம் வந்து பார்த்தா எல்லாம் எடுத்து பிடிங்கி போட்டலான்னு பார்த்தாங்க, அப்போ தான் பூவே வைக்க ஸ்டார்ட் ஆச்சு. இது பாருங்கள், இவங்க நிறைய மல்லி செடி தான் 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. மல்லி செடி, ஒரு பட்டன் ரோஸ் வச்சுருக்காங்க, மாதுளை, அப்புறம் பப்பாளி, கொய்யா, வாழை, இதெல்லாம் இந்த சைடு போட்டிருக்காங்க. இது தம்பி விடுது சொன்னால கோழிக்கொண்டை. எவ்வளோ ஐட்டங்க இந்த செடி. இப்போ நேற்று ஏதாவது மழை வந்தது சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே காற்றுல சாஞ்சிடுச்சு. அந்த பூ எப்படி இருக்குன்னா வெல்வெட்டு, நம்ம துணி பாத்திரம். இது பாருங்கள் நல்ல பெரிய செடிங்க, மரம் மாதிரி வந்துடுச்சு. அழகாக இருக்குது அந்த கிளை பாருங்களேன், எவ்வளோ அழகாக போய் அந்த காம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த கிளையிலே பூ வச்சுருக்கு தனியாக. அதுக்குன்னு அந்த காம்பு தான், அதுதான் அதோட காம்பே போல். இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து பூவில் சேர்த்து கட்டிக்கலாம். அது மல்லி கட்டலாம், முல்லை அந்த பூவில் கட்டோம்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தனியாலாம் இதை மட்டுமே கூட கட்டி அழகாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக, இது பெருசாக அப்படியே கட்ட மாட்டாங்க, தனித்தனியாக பிரித்து அழகாக கட்டுவாங்க. வெல்வெட்டு துணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த பூ. கலர் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் டல்லாக இருக்குது, நேரில் பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே ரெட்டாக இருக்குது, அப்படியே அவ்வளோ அழகாக பிங்க்கும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி. நான் இப்போ தான் இது பூ சீசனே, ஆனால் செடி அதுக்குள்ளே உடஞ்சிடுச்சு. ரொம்ப பெருசு ஹைட்டாக வளர்ந்துருச்சு, காற்றுக்கு தாங்கலை போல். ரொம்ப சூப்பரான செடி.